ராமபிரான் அவதாரத்தை எண்ணி விண்ணவரும் அறக்கடவுளும் கொண்டாடிய பேரானந்தம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல நாம என்ன பார்த்தோம்? ரோமபாத மன்னன் கலைக்கோட்டு முனிவரை தன் மனைவியான சாந்தாதேவியோடு ஒரு ரதத்துல ஏற்றி அயோத்திக்கு அழைத்து வர்றான். கலைக்கோட்டு முனிவர் முன்னாடி ரோமபாதன் கை கூப்பி நடந்து வர, மற்ற முனிவர்களெல்லாம் பின்னால தொடர்ந்து வர, வானத்தில் மிதந்து செல்லும் அந்த ரதத்தில் முனிவரும் தேவியும் அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். இது வெறும் மனிதர்கள் மட்டும் கண்டு மகிழ்ந்த காட்சி இல்லைங்க. இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே சிலிர்க்க வச்சது. அது எப்படி? வாங்க பார்க்கலாம். அந்தர துந்துபி முழக்கி ஆய்மலர் சிந்தினர் கழித்தனர் அறமும் தேவரும் வெந்தேழு கொடு வினை வீட்டும் மெய்முதல் வந்து எழ அருள் தருவான் என்று எண்ணியே. சரி, கலைக்கோட்டு முனிவர் அயோத்தியை நோக்கி அந்த தேரில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த தேரோட்டம் சாதாரணமான ஒன்றல்ல என்பதை தெரிந்து கொண்ட விண்ணுலகவாசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்தர துந்துபி முழக்கி, ஆண்டமே அசையும்படி, விண்ணுலகமே அதிர்ற மாதிரி வானத்துல தேவ துந்துபிகள், அதாவது தேவ வாத்தியங்கள், பேரிகைகள் சத்தம் முழங்கின. இவ்வளவு பெரிய ஆரவாரம் எதுக்குங்க? சாதாரணமா யாராவது வந்தா இப்படி வானமே அதிர வாத்தியம் முழக்குவாங்களா? இல்லை, இது ஒரு மாபெரும் நிகழ்வுக்கான முழக்கம். ஆய் மலர் சிந்தினர் கழித்தனர். அந்த விண்ணுலக தேவர்கள் எல்லாம் கண்ணை பறிக்கும், கைப்பிடிக்கும் அத்தனை நறுமண மலர்களையும், தேர்ந்தெடுத்த அழகிய பூக்களையும் அள்ளி அள்ளி தூவினாங்க. முனிவர் வந்த தேரின் மேல, உலகத்தின் மேல. பூ தூவினதோடு மட்டும் இல்லை, அவங்க மனசுக்குள்ள ஒரு பேரானந்தம், ஒரு பெருமகிழ்ச்சி. ஆஹா, காரியம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு கழித்தார்கள். அறமும் தேவரும் சாதாரண தேவர்கள் இல்லை, அறமும் அப்படின்னு சொல்றாரு. அறக்கடவுளே, அதாவது தர்ம தேவதையே, தர்மம்னு ஒன்று இருக்கே, அதுவே தன் வடிவெடுத்து வந்து இந்த முனிவருடைய வருகையை தனக்கு கிடைத்த வரமா நினைச்சு மகிழ்ந்ததாம். தேவர்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடினாங்களாம். ஏன் அவங்க அப்படி ஆடுறாங்க? அவங்களுக்கு என்ன லாபம்? அங்கதான் விஷயமே இருக்கு. வெந்து எழு கொடு வினை வீட்டும் மெய்முதல். வெந்து எழு-கொடு வினை, அதாவது எரிஞ்சு போற மாதிரி, தீட்டு சுடுற மாதிரி பயங்கரமா கொடிய பாபங்கள், கொடுமைகள், தீவினைகள் இந்த உலகத்துல தலைவிரித்தாடுது. அதர்மம் ரொம்பவே ஓங்கி போச்சு. அந்த கொடிய வினைகளை, அந்த பாபச் செயல்களை, அந்த அதர்ம சக்திகளை வீட்டும், அதாவது அழித்து ஒழித்துவிடும். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் யார்? மெய்முதல், மெய்யான உண்மையான முதற் பொருளான பரம்பொருள், பிரபஞ்சத்துக்கே காரணமான இறைவன் திருமால். வந்து எழ அருள் தருவான் என்று எண்ணியே அந்த பரம்பொருள் இந்த பூமிக்கு வந்து அவதாரம் எடுக்கப் போகிறார். அந்த கருணை மிகுந்த நிகழ்வுக்கு இந்த கலைக்கோட்டு முனிவர் ஒரு கருவி. இவர்தான் அந்த யாகத்தை செய்து இறைவன் வந்து அவதரிக்க அருள் செய்யப் போகிறார். இவரால் நமக்கு இறைவன் வந்து அவதரிக்கும் அருள் கிடைக்கப் போகிறது என்று எண்ணியே தர்மக் கடவுளும் தேவர்களும் வானத்திலே முழங்கினார்கள், மலர்களை தூவினார்கள், அளவற்ற மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். என்ன ஒரு அற்புதமான காட்சி! கலைக்கோட்டு முனிவர் தனி மனிதராக தேரில் வரலை. அவருக்கு பின்னால பிரபஞ்சமே, தர்மமே, தேவர்களே அணிவகுத்து வந்தார்கள். காரணம், வரவிருக்கும் ஒரு மகத்தான நிகழ்வு, ஒரு புதிய யுகம் பிறக்கப் போகும் செய்தி. ஆக ஒரு முனிவரின் வருகை சாதாரணமானது இல்லை. அது ஒரு பெரிய புரட்சிக்கு, ஒரு தர்மஸ்தாபனத்திற்கு அடித்தளமாக அமையப் போகுதுங்கிறதை கம்பர் ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார். உலகமே எதிர்பார்த்த ஒரு மாபெரும் சக்தி ராமனாக அவதரிக்கப் போகும் நிகழ்வின் ஆரம்பம். இந்த மகிழ்ச்சி அயோத்தி மக்களுக்கும், குறிப்பாக தசரத மன்னனுக்கும் எப்படி போய் சேர்ந்தது? அதை அடுத்த பாடலில் பார்க்கலாம்.